5G இல்லாத ஊர்ல வரிசையா 5G போனை லான்ச் பண்ணிட்டே வராங்க. அந்த வகையில ரீசெண்டா iQOO அப்படின்ற ஒரு கம்பெனில வந்து ஒரு 5G போனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. iQOO 3 அப்படின்ற இந்த போன் தான். சோ இந்த போனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல இதை வாங்கலாமா வேணாமா இப்போதைக்கு 5G நல்லதா இல்லையா இது எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த iQOO யார் அப்படின்னு பார்த்தோம்னா விவோட சப் பிராண்ட். ஆனா இந்தியாக்குள்ள வரப்ப பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட் பிராண்டா தான் வந்திருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் போனே 5G போனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. செம்ம அக்ரெசிவான பிரைஸுக்கு. அது என்ன பிரைஸ் அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் கடைசியில் சொல்றேன் அந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். லேட்டா ஏன் நம்ம வீடியோ பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த போன் லேட்டா தான் வந்துச்சு. நம்ம சேனலை பொறுத்தவரை ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ போடுவோம். ஸோ ஒரு சில நண்பர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ அன்பாக்சிங் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால ரிவ்யூ சொல்ல முடியும். யூஸ் பண்ணாம சொல்றதுக்கு பேரு அது அன்பாக்சிங் மட்டும்தான், இல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஃபுல் ரிவ்யூ, கம்ப்ளீட் ரிவ்யூ. அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா iQOO அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம கையில் இருக்க ஃபோனை யூஸ் பண்ணி சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட பேர் டீட்டெயிலாம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கூகுள், ஃபேஸ்புக் இதை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. உள்ள போனீங்க அப்படின்னா ஃபிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் நிறைய ப்ராடக்ட் இருக்குமா, அந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணுங்க. அந்த லிங்க் வழியாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷனை டைரக்டா உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அது கூடவே இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணி உங்களால earn பண்ண முடியும். இந்த ஆப்பை உங்களோட ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி அவர் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஃப்ரெண்டு earn பண்ணாரு அப்படின்னா அவர் பண்ற ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு 20 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி earn பண்ணிக்கலாம். சோ இதோட ஃபுல் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம போட்டுருக்கோம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிள் அண்ட் சூப்பரா earn பண்றது அண்ட் என்னோட earning proof என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா காமிச்சிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. iQOO 3 5G ஏன் 5G இல்லாத ஊர்ல 5G போன் லான்ச் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சோ அன்பாக்சிங் பார்த்தோம்னா இதான் ரீட்டைல் யூனிட் வர்ற பாக்ஸ். iQOO 5G அப்படின்னு போட்டுருக்காங்க. இதுல 4G வேரியன்ட்டும் அவைலபிளா இருக்கு. 4G வேரியன்ட் அப்படின்னா இங்க 4G அப்படின்னு வரும். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் வேல்யூ போட்டுருக்காங்க. ஹெட்டுக்கு 1.19 இருக்கு அண்ட் பாடி பார்த்தோம்னா 0.59 இருக்கு. சோ எப்பயும் போல நம்மளோட ரெகுலேஷன் கேத்தாப்ல தான் இருக்கு. அண்ட் பாக்ஸ் சுத்தி பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி தான் இன்னொரு கம்பெனியும் ரீசெண்டா சில போன்லாம் லான்ச் பண்ணாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன் வச்சிருப்பாங்க. அது என்ன கம்பெனின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். OnePlus, மெக்லாரன் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இதையும் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாக்ஸ் டிசைன் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோம்னா மேலவே இந்த iQOO 3 போன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணலாம். சோ இந்த டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி விவோல சில போன்ல வந்து அதே மாடல் தான். ஆனா லுக் இந்த போனை கையில் எடுக்கிறப்ப அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. இந்த போன் ஆன் பண்ணி வரமா வைப்போம். அண்ட் இது கடியில பார்த்தோம் அப்படின்னா iQOO டீம்ல இருந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. மானே, தேனே, பொன்மானே அப்படின்ற சில விஷயங்கள்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த போனுக்கான ஒரு ஃப்ரோஸ்டட் TPU கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. குவாலிட்டிவே சூப்பரா இருக்கு. ஒரு தனியா ஒரு கேஸ் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சோ இந்த கேஸ் வச்சு நம்ம ஓட்டிக்கலாம். பார்க்கிறதுக்கும் செம்ம லுக்கா இருக்கு. அண்ட் இதுக்கு அடியில பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல் இந்த மாதிரிலாம் சிலது கொடுத்திருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. இந்த கேபிள் பார்த்தோம் அப்படின்னா கேப்சூல் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா சார்ஜ் போட்டுட்டு கேம் விளையாடுறது, சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா அந்த மாதிரி நேரங்கள்லயும் இதை யூஸ் பண்ணலாம், இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதை வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றத அடுத்து நம்ம பேசலாம். இதுக்கு அடியில பார்த்தோம் அப்படின்னா 55 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போனை காமன் நேரத்துல 50% சார்ஜ் பண்ணிக்கலாம், அரை மணி நேரத்துக்குள்ள ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்றத அடுத்து நம்ம டீடைலா பேசலாம். தென் இதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா எந்த கம்பெனியுமே கண்டுக்கிறாத இயர்போன் பாக்ஸ் குள்ளரவே கொடுக்குறாங்க. இந்த இயர்போன் பத்தி சொன்னோம் அப்படின்னா விவோட இயர்போன் இருக்குல்ல அதே இயர்போன் பேரை மட்டும் அப்படியே மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒரே கம்பெனி தானே. சோ எந்த கம்பெனியுமே பெருசா கண்டுக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் இதையாவது கொடுத்தாங்களே அது வர நல்லதுதான். சோ இதையும் ஓரமா வச்சிருவோம். அன்பாக்சிங் ஓவர், பாக்ஸ் குள்ள வேற எதுவும் இல்ல. அண்ட் இப்போ இந்த போன் பத்தி பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக 5G இந்தியால கிடையாது ஆனா 5G போனை லான்ச் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். சோ Qualcomm Snapdragon 865. டேய் நான் என்ன கேள்வி கேட்டேன் நீ என்னடா பதில் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இருங்க வெயிட் பண்ணுங்க. சோ 865 ப்ராசஸரை Qualcomm விக்கணும் அப்படின்னா 5G மோடமோட சேர்த்து தான் விற்போம் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5G இல்லாம நாங்க வந்து 865 தர மாட்டோம், வேணும் அப்படின்னா 855 பிளஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சோ லேட்டஸ்ட் ப்ராசஸர் கொடுக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்லாம வாங்கி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே
5G வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்சப்படி நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் செகண்ட் அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. இப்போதைக்கு இந்தியாவில் 5G இல்லைனாலும் 5G ஃபோன் வர்றதுக்கான ரீசன் இதுதான். Qualcomm 5G புஷ் பண்றாங்க. ஸோ லேட்டஸ்ட் ப்ராசஸர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபோன் கம்பெனிஸும் இதுதான் பண்ணி ஆகணும். இப்போ Qualcomm Snapdragon 865 வரலாம். 865 பார்த்தோம் அப்படின்னா 855 பிளஸ் விட 25% வந்து அதிக ஸ்பீட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெறும் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் நம்பர்ஸ் வச்சு மட்டும் பார்க்கறப்ப அது அதிகமாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஆனால் ரியல் டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கு, எந்த இடத்துலையும் லாக் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் கேம் விளாடுறப்ப இதோட ப்ராசஸிங் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. ஹை கிராஃபிக்ஸ்ல எல்லா கேமும் விளாட முடியுது. அண்ட் அது கூடவே நம்மளுக்கு மேலே ஏர் ட்ரிகர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமிங் ஃபோன்லாம் இருக்கும்ல அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கேம் விளாடுறப்ப செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் அது கூடவே ஃபோனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 6.44 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல ஒரு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 60 Hz தான். ஆனால் டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 180 Hz வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்மூத்தாக நம்மளோட கேம்ஸ் வந்து விளாண்டுக்க முடியும். இந்த ரெஃப்ரெஷிங் ரேட்டுக்கும் இந்த டச் ரெஸ்பான்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியணும். இதுக்கான ஒரு தனி வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல்ரெடி ரெஃப்ரெஷ் ரேட்னா என்ன, அதனால என்ன யூஸ் அப்படின்றத பத்தி வீடியோ போட்டோம், பார்க்கலாம் அப்படின்னா இங்க ஐ பட்டன்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் வேணும் அப்படின்னா கூட சொல்லுங்க, கண்டிப்பா இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன லாக் கூட என்னால் பார்க்க முடியல. செம்ம ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ், வேற லெவல். ஸோ பர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையும் என்னால் சொல்ல முடியல. ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணிருக்க UI iQOO அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு விவோவோட ஃபன் டச் OS பிளஸ் MIUI ரெண்டும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மேல Android 10 வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, யூஸ் பண்றதுக்கு செம்ம ஸ்மூத்தா இருக்கு, எந்த இடத்துலயும் பெருசா குறை சொல்றதுக்கு இல்ல. அண்ட் இந்த UI ல பார்த்தோம்னா நிறைய கெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயும் மான்ஸ்டர் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா இதுல ஆல்ரெடி செம்மையா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதை தாண்டி இன்னும் பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே கேமிங் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல போயிட்டு நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணலாம். வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏர் ட்ரிகர் செட் பண்ணலாம், கால் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை அந்த கேம் சென்டர்ல வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துலயுமே பெஸ்ட்டாக பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல காம்பினேஷன். அதுக்கப்புறம் இது ஒரு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பா இருக்கும். இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது. அண்ட் அது கூடவே எல்லா ஃபோனில் இருக்க மாதிரி இதுலயும் ஃபேஸ் அன்லாக் இருக்கு. ஃபேஸ் அன்லாக் பர்ஃபெக்டாக அன்லாக் பண்ணுது. ஸோ ஃபேஸ் அன்லாக்கான கேமரா பார்த்தோம் அப்படின்னா பஞ்சோல் கேமரா வந்து டிஸ்ப்ளேக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஞ்சோல் இந்த செக்மெண்ட்ல ரொம்ப சின்ன பஞ்சோல் நாங்க தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி iQOO சொல்றாங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப சின்ன பஞ்சோல தான் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்கா இல்ல. இந்த பஞ்சோல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி கேமராவை சேர்த்துட்டு ஓவராலா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். பின்னாடி குவாட் கேமரா செட்டப், 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 13 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ், 20x வரையும் டிஜிட்டல்ல ஜூம் பண்ணலாம். அண்ட் 13 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த செக்மெண்ட்ல எல்லாரும் எந்த அளவுக்கு சூப்பரா பண்றாங்களோ, லைக் OnePlus, Vivo, மிச்ச எல்லாருமே எந்த அளவுக்கு சூப்பரா பண்றாங்களோ அதே மாதிரி செம்ம ப்ராசஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜ் ப்ராசஸிங் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. நைட் மோட், செல்ஃபி அண்ட் பேக் கேமரா ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ செல்ஃபிலையும் நம்மளால நைட் மோட்ல போட்டோ எடுத்துக்க முடியும். வீடியோ அப்படின்னு பார்த்தாலும் பேக் சைடில் 4K வீடியோ எடுத்துக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 1080 பிக்சல்ஸ்ல வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் பேக் சைடில் வீடியோ எடுக்கிறப்ப ஷேக்கே இல்லாம வீடியோ எடுக்கிறதுக்கு ஆன்டி ஷேக் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்றப்ப ஷேக்கே இல்லாம நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப மொக்கையாகவும் இல்லை, ரொம்ப சூப்பராகவும் இல்லை, ஓரளவு டீசெண்டாக இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். அண்ட் செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தாலும் போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப சூப்பராக இருக்குது. நல்ல லைட்டிங்கில் எடுத்தோம் அப்படின்னா வேற லெவல் குவாலிட்டியாக இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தாலும் கிளாரிட்டி வேற லெவலாக இருக்குது. குறை அப்படின்னு பார்த்தோம்னா 865 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 8K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்கலாம், அது ஒன்றும் இல்லை. அண்ட் லைவ் ஃபோக்கஸ் வீடியோ ரியல்மி 20,000 ஃபோன்லேயே கொடுக்குறாங்க, 16,000 ஃபோனில் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களால ஏன் கொடுக்க முடியல? இந்த ரெண்டு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஒரு நார்மல் யூஸராக எல்லா ஃபோனையும் யூஸ் பண்றப்ப இதுவும் இந்த ஃபோன்ல இருந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. மிச்சபடி பெருசா குறை அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியல, மிச்சம் எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசைன் இப்போ வர நிறைய ஃபோன்ல இருக்கு. விவோ ஃபோன்லேயே ஒரு சில ஃபோன்ல வந்து வந்திருக்கு. அதனால டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல, ஆனா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. பேக் சைட்ல பார்த்தோம்னா கார்னிங் குரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வேற ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா, அதோட நேம் என்ன அப்படின்றத இங்க போடுறேன். இதுதான் இந்த டிஸ்பிளேக்கு செம்ம ப்ரொடெக்ஷனா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் நல்லா தான் இருக்கு. அண்ட் சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ல பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி ஓவராலா நல்லா கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கப்புறமா இந்த ஃபோன்ல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பேட்டரி 4440 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டே இதெல்லாம் 5000 ஃபோன்லேயே கொடுப்பாங்கடா அப்படின்னீங்கன்னா அது மேட்டர் கிடையாது. 55 வாட் சூப்பர் ஃபிளாஷ் சார்ஜரை பாக்ஸ்குள்ளவே கொடுக்குறாங்க. காமன் நேரத்தில் இந்த ஃபோனை 50% சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எக்ஸாக்டா நம்மளால காமன் நேரத்தில் 50% சார்ஜ் பண்ண முடியுது. இதே சார்ஜர் யூஸ் பண்ணா வேற சார்ஜரை யூஸ் பண்ணிட்டு ஆகல அப்படின்னு கேட்காதீங்க.
அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கிற முடியுது. ரியல்மி X2 ப்ரோக்கு அப்புறம் நான் பார்த்த ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜர் அப்படின்னா இதுதான். ஸோ ரியல்மி X2 ப்ரோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணி ஒரு சார்ஜிங் ஸ்பீட் டெஸ்ட் போடலாமா, அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், இங்கே போய் ஓட் பண்ணுங்க. தென் பேட்டரி யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் யூஸ் பண்ணுற மாடல் வந்து 5G. ஸோ 5Gக்குன்னு கண்டிப்பாக அந்த மோடத்துக்குன்னு தனியாக சார்ஜ் பிடிக்கும். இதில் 4G மாடலும் இருக்கு. 5G மாடலில் நான் யூஸ் பண்ண வர என்னோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாள் தாங்குது. கண்டினியூவாக கேம் விளாட்றீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் கேம் விளாட முடியுது. ஸோ அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 50% ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு 3 மணி நேரம் வந்து விளாண்டுக்கலாம். முக்கியமாக கேம் விளாட்றப்ப சார்ஜிங்கில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜ் போட்டுட்டு கேம் விளாட்றப்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கேப்சூல் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இயர்ஃபோனும் அதே மாதிரி தான் ஒரு மாதிரி எல் பெண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேம் விளாட்றப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது ஒரு வகையில் அட்வான்டேஜாக இருந்தாலும் இன்னொரு வகையில் சார்ஜ் போட்டுக்கிட்டே யாரும் கேம் விளாடாதீங்க நண்பா. சார்ஜை போடுங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட கேம் விளாண்டுக்கோங்க, அதுக்குள்ள ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டான சார்ஜர் இருக்கப்ப எதுக்கு சார்ஜ் போட்டுக்கிட்டே விளாட்றீங்க? ஆனால் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். தேவைன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான டவுட் உங்க எல்லாத்துக்குமே வந்திருக்கும். 5G இந்தியாவில் கிடையாது, 5G ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க, ஆனால் 5G ஷோ ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5G அப்படின்ற நெட்வொர்க் வந்து ஷோ ஆக தான் செய்யுது. ஸோ லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5Gலேயே அடுத்த மோடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை விட பெட்டரா நெட்வொர்க் கிடைக்கிற ஏதாவது மோடம் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனால இப்போதைக்கு யாரும் 5G ட்ரை பண்ண வேணாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, காசு இருக்கவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுலேயே 4G வேரியன்ட் ஒன்று இருக்கு, அதை வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஃபோன் அப்படின்னு வாங்கினாலே இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாங்குவோம். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு மிச்சம் நிறைய விஷயத்தை பேசிட்டோம். முதல் இதோட கால் குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா செம்ம லவுடா இருக்கு. ஸோ நார்மலாக நான் கால் பண்ணிட்டு இப்படி வச்சிருந்தாலே போதும், காதெல்லாம் வைக்க தேவையில்ல, அந்த அளவுக்கு நல்ல லவுடா இருக்கு. அண்ட் கிளாரிட்டி நல்லா பக்காவா கேட்குது. ஏன்னா ஆடியோக்காக பார்த்தோம் அப்படின்னா ஹைஃபை, ஹைரஸ் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம கேட்குற ஆடியோலும் சரி அண்ட் கால் குவாலிட்டிலையும் சரி ரெண்டத்துலையும் பக்காவா இருக்கு. கால் குவாலிட்டியில் எந்த இஷ்யூவும் கிடையாது. அண்ட் இதுக்கடுத்து மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2-3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹையர் எண்ட் 12GB RAM 256GB இன்டர்னல் அது வாங்கணும் அப்படின்னா UFS 3.1 வரும். மிச்சம் எல்லாமே பார்த்தோம்னா UFS 3.0 தான் வரும். சோ UFS 3.1ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா செம்ம ஸ்பீடா இருக்கும். இப்போ என் கையில அதான் இருக்கு. டேட்டா ட்ரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன் எல்லாத்துலயுமே செம்ம ஃபாஸ்டா இருக்கும். சோ ப்ராசசிங் ஸ்பீடு இன்னும் பெட்டரா நமக்கு கிடைக்கும். சோ இந்த UFSனா என்ன, இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அதுல இது எப்படி ஒர்க் ஆகுது, இதனால என்ன யூஸ் அப்படின்ற எல்லாத்த பத்தியும் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கலாம். உங்க போன்ல இருக்க ஒரு விஷயம் இன்னுமே தெரியல அப்படின்னா மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. தென் சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 சிம் கார்டு போட்டுக்கிற முடியும். ரெண்டுமே நானோ சிம் தான். ஆனா நம்மளால மெமரி கார்டு போட முடியாது. அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பேஸ் வேரியன்ட் நம்மளுக்கு 128GB இன்டர்னலோட வருது. அதனால நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. தென் இதுக்கு அடுத்து இந்த iQOO 3ல இருக்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கறப்ப 4D வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கேம் விளையாடுறப்ப நல்ல வைப்ரேட் ஆகும். ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளையாடுறப்ப ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆல்ரெடி ப்ராசஸிங்கும் செம்ம ஸ்மூத்தா இருக்கும். அது கூடவே இந்த வைப்ரேஷனும் சேர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங்ல கிடைக்கும். இது இப்போ உங்களுக்கு சொல்றப்ப உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த போனை வாங்குறாங்க, இல்ல ROG Phone 2 வச்சிருக்காங்க அப்படின்னா சோ கேம் விளையாண்டு பாருங்க, அந்த வைப்ரேஷனை உங்களால ரியலா ஃபீல் பண்ண முடியும். அது போக Bluetooth 5.1 இருக்கு, Wi-Fi 6 இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் 3.5mm ஜாக்கும் இருக்கு. சோ 3.5mm ஜாக்ல ஆடியோ கேக்குறப்பையும் நல்ல ஆடியோ எஃபெக்ட் வந்து கேக்குது. சோ ஆடியோ குவாலிட்டி எல்லாமே பக்காவா இருக்கு. இப்போ இந்த iQOO 3 நான் யூஸ் பண்ண வர என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்கு அப்படின்ற நிறைய விஷயத்தை பார்த்தோம். இதுல என்ன நல்லா இல்ல, என்ன நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்ற சில விஷயத்தை கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். முதல் விஷயம் Snapdragon 865 இருக்கு. ஆனா அதுல நம்மளுக்கு 8K வீடியோ சப்போர்ட் கிடையாது. சோ அது கூட விஷயம் இல்ல. ஏன்னா 8K எல்லாம் எத்தனை பேர் யூஸ் பண்ண போறாங்க, அதை விட்டுறலாம். சோ இந்த பேக்ரவுண்ட பிளர் பண்ற வீடியோ, லைவ் ஃபோக்கஸ் வீடியோ கொடுத்திருக்கலாம், அதுவும் இல்ல. சோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பரா பண்ற மாதிரி இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணிருக்கலாம். அது மேபி அப்டேட்ல தருவாங்களான்னு தெரியல. டீசென்ட்டான குவாலிட்டில இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அது கூடவே இந்த கேமரா யூஸ் பண்ணி மேக்ரோல போட்டோ எடுத்துக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு ஷார்ப்பா இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ இந்த போட்டோஸ் பாக்குறப்ப உங்களுக்கே ஓரளவு புரியும் நினைக்கிறேன். இது எல்லாமே ஓரளவு நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுன ஒரு சில விஷயங்கள். அண்ட் கடைசியா இந்த போனோட பிரைஸ், உண்மையிலே இந்த போன் வர்த்தா, வாங்கலாமா வேணாமா, அதை மட்டும் தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல 4G வேரியன்ட் இருக்கு அண்ட் 5G வேரியன்ட் ரெண்டுமே இருக்கு. டேய் நீ தான்டா சொன்ன 865 வாங்கணும் அப்படின்னா 5G யோட சேர்த்து மட்டும் தான் விற்பாங்க, இல்லாட்டி தர மாட்டாங்க, இவங்க மட்டும் எப்படி 4G கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4G வேரியன்ட்லயும் 5G மோடம் இருக்கு, அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஃப் பண்ணதால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்டிபிகேஷன் போகாது, அதனால அந்த அமௌண்ட் குறையும். அந்த அமௌண்ட்டை ரொம்ப லோவான அமௌண்ட்டுக்கு வந்து 4G வேரியண்டா கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப லோவான பிரைஸ்
பிரைஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப கம்மி இல்ல. 37,000 ரூபாய்க்கு இதோட பேஸ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல். அதுக்கப்புறம் 5G வேரியன்ட் இருக்கு, அது ஒரு 45,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ 5G இப்போதைக்கு தேவையா வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா வர்றதுக்கு இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும். அதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்றதுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 5G வந்துச்சு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் டெவலப் ஆக போகுது, என்னென்ன விஷயம்லாம் நாசமாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த 5G பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இதுதான் இந்த போனை நான் யூஸ் பண்ண வர என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். டே வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்றாங்க, ரொம்ப மொக்கையா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஸோ இந்த 15 நாள்ல என்னோட பிரைமரி போனா OnePlusல இருந்து இந்த போனை மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஏன்னா என்னோட பிரைமரி போன் எப்பயுமே நான் OnePlus தான் வச்சிருப்பேன், உங்களுக்கே தெரியும். ஆனா இப்போ இந்த போனை நான் யூஸ் பண்ணிட்டு பரவாயில்ல இந்த போனை யூஸ் பண்ணலாம், கேமிங்லாம் இன்னும் பெட்டரா இருக்கு, ப்ராசஸிங் ஸ்பீட் இன்னும் பெட்டரா இருக்கு, 5G போன் வச்சிருக்கோம் அப்படின்னு வெளியே பீத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா ரொம்ப நாள் ஒரு மாசத்துல புடிங்கிடுவாங்க ரிவ்யூ யூனிட்ல. ஸோ அதனால தான். ஸோ ஒருத்தான ஃபோன் தான். 4G ட்ரை பண்ணுறது அப்படின்னா ட்ரை பண்ணுங்க, அந்த வகையில் ஓகே. 5G வேணுன்றவங்க, காசு இருக்கவங்க தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். இதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த ஃபோன் பற்றி நிறைய பேருக்கு இருந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணலாம். ப்ரோ பேக்கில் இருக்க கேமரா 48 மெகாபிக்சல் சோனி சென்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்சங்கோட சென்சார் தான், சோனியோட சென்சார் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த 20x ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்றாங்களா, அது என்ன ப்ரோ டிஜிட்டலா இல்லை வந்து ஆப்டிகலா அப்படின்னு கேட்குறாங்க. டிஜிட்டலில் மட்டும்தான் 20x ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியும், ஆப்டிகலில் 2x மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். அண்ட் இதில் மேக்ரோ சப்போர்ட் இருக்கா? ஸோ மேக்ரோல ஃபோட்டோ எடுக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக டீட்டெயிலாக வரலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பேட்டரி லைஃப் ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, ஹீட் ஆகுதா இந்த ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபோன் மாதிரி இந்த ஃபோன் லைட்டாக ஹீட் ஆகுது, அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ கேம் விளாட்றப்ப ஹெவியாக கேம் விளாண்டிங்க, ரொம்ப ஹை கிராஃபிக்ஸில் கேம் விளாண்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு அந்த ஹீட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அது முக்கியமாக அந்த கேமராக்கு இந்த பக்கத்தில் வந்து நம்மளால் ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் செல்ஃபி கேமராக்கு இந்த பக்கத்தில் டிஸ்பிளேலையும் ஹீட்டை லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. இது எல்லாமே தான் இந்த ஃபோனில் இருக்க ஒரு சில விஷயங்கள். இது எல்லாமே காமனாக வந்த டவுட், நிறைய பேருக்கு கேட்ட ஒரு டவுட். ஸோ இதை பற்றி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். வேற ஏதாவது கமெண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை காமனாக தேடி உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோனை யார் யாரெல்லாம் வாங்க போறீங்க, ஆல்ரெடி யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற எல்லா ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, கண்டிப்பாக நான் படிச்சு பார்க்குறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபோன் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனுக்கு ஏதாவது கம்பேரிசன் இல்லை ஸ்பீட் டெஸ்ட் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ஃபோன் இல்லை நல்ல ப்ராடக்ட் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.